என்ன நண்பா? மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? நல்லா இருக்குங்க. ஹீரோட ஆக்டிங் எல்லாமே கதை எந்த மாதிரி எடுத்துருக்காங்க சொல்கிறா நல்லா இருந்தேன். கதை எந்த மாதிரி கதை நல்லா இருக்குது. பட்டு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. அவன் இன்டர்நேஷ்னல் கிரிமினல்னு சொல்லிட்டு. பட் எதுக்கு அந்த ட்விஸ்ட்டு அந்த கதையில் கொண்டாந்தாங்கன்றதே கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் ஆனால் ஃபைட் இஸ் ஓகே, வெரி குட். ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி. நோ எவரிபடி தெரிஞ்சுக்கணும். நன்றி. ரெட்டத்தலை நம்மளை போட்டு சாவடிச்சிட்டாங்க. எனக்கு அது ஒன்று தான் வருத்தமாக இது. ஏன்னா நம்ம அருள் விஜய்கிட்டேருந்து இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் வந்து மான் கராத்தே, கெத்து இந்த 2 படத்தை எடுத்திருக்காரு. இதெல்லாம் அதோட மோசமாக இருக்குது. நம்ம மான் கராத்தில் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சிவகார்த்திகேயன். அது ஒரு மாதிரி கதை நல்லா இருந்துச்சு. அப்புறம் கெத்து என்ன கதைன்னே தெரியல. அதே மாதிரி தான் இதுவும் இது கேஜிஎஃப் மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாங்க. அருண் விஜய் எப்படி டபுள் ஆக்ட்? அது நல்லா டபுள் ஆக்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ கதையை கொஞ்சம் ஒரு மாதிரி மெதுவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஃபேமிலியாக போய் பார்க்க முடியாது, ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்ப என்ன ஒரு கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பற மாதிரி கொழுப்பிட்டாங்க. ரெட்டத்தலை ராவணன் ஒரு ஆடு வரும்ல, தலைவலி வந்து ராவணன் மாதிரி, அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியே வந்தால் நமக்கு 10 தலை அமிர்தாச்சே தான் தேவைப்படும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஜான்விக்கு, பில்லா 2, பில்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கு. அருண் விஜய் ஆக்டிங் எடுக்கு சூப்பராக நல்லா இருக்குது. அருண் விஜய் ஆக்டிங் எடுக்காரு. அதுக்கப்புறமேட்டு ஒருத்த வில்லன், ஒருத்த ஹீரோ அந்த மாதிரி காட்டினாங்க. அப்புறம் கடைசியில் 2 பேருமே வில்லன் மாதிரி காட்டுறாங்க. ஒரு மாதிரி குழப்பத்திலே போயிட்டுருக்குது. அதனால் இந்த படம் வந்து பிலோ ஆவரேஜ் தான். ரெண்டு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ரெட்டத்தலை அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தலையோட படம் வந்து நம்ம கல்ட்டு கிளாசிக் படம் ஒன்று இருக்குது. அது என்ன படம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பில்லா படம் மாதிரியே தான் இதுவும். ஒரு கேங்ஸ்டர் எப்படி என்ன ரோல் கொடுத்துருக்காங்க? கதாநாயகி வந்து நயன்தாரா ரோல் கொடுத்துருக்காங்க. பில்லா படத்தில் கொடுத்துருக்காங்க. கிளாமராலாம் வரமாட்டாங்க. இன்னொரு பொண்ணு தான் கிளாமராக வர ரொம்ப. பட்டு தாராவா தன்யா அந்த பொண்ணு வந்து நயன்தாரா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணுறாப்புல. அவர் வந்து கதையை மட்டும் செலெக்ஷன் பண்ணி நடிக்கணும். அவருக்காக தான் நாங்களும் வந்தோம். அப்படியே என்ன சொன்னீங்க? அப்படியே அருண் விஜய் நல்லா நடிக்கிறார் சார். கதையை செலெக்ஷன் பண்ணி நடிக்கணும். அவருக்காக தான் படம் பார்க்க வந்தோம். டபுள் ரோல் வேறு கொஞ்சம் இதுதான் சார். தன்யா ஒன்றும் இல்லை, ஆனால் அவர் நல்லா நடிக்கிறாரு. அவர் கதையை செலெக்ஷன் பண்ணி நடித்தா சூப்பர். பழைய என்னென்ன படம் ஞாபகம் இருக்குது? இந்த படம் எதுவுமே ஞாபகத்து வரலைங்க சார். சும்மா ஒர்த்தே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அதுக்கப்புறமேட்டு ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக கொலாப்ஸ் தான். அது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. பணத்தாசை பேயும்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இல்லை, இந்த படமே எடுத்துருக்க தேவையில்ல. அப்படி தான் இருக்குது இந்த படம். சுமார் தான். அருண் விஜய் ஆக்டிங் எடுக்காரு. நல்லா இருக்குது. அது ஓகே, நல்லா இருக்குது. ஹாலிவுட் ரேஞ்ச் எடுத்துக்கிறதா சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த அளவுலாம் எதுவும் இல்லைங்க. அந்த அளவுலாம் ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. நல்லா தான். ரைட் சீன் பார்க்கலாம். என்னன்னா ரைட் சீன் பார்க்கலாம். இந்த மொக்கை எதனால போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க? பின்ன படம் ஃபுல்லாக ஃபைட்டாக தாங்க இருக்குது. எதுவுமே இல்லை. அவரே வராரு, இன்னொரு கேட்டப்பில் அவரே திரும்ப வராரு, திரும்ப வேற ஒரு கேட்டப்பில் அவரே திரும்ப வராரு. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஜான்விக் அந்த ஜான்விக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வேறு நல்லா கொஞ்சம் சூஸ் பண்ணலாம் படம். கதை ஒரே ஜானல் எடுக்க வேண்டாம். இன்னும் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கே கதை என்ன கதையை நோக்கி போகுதுன்னு தெரியல. அதனால் இந்த கதையெல்லாம் இன்னும் 4-5 வருஷம் கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. 2 ஹாஃபுமே எதை நோக்கி போகுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. கடைசியில் ஒரு மாதிரி முடிக்கிறாங்க. சரி, இவன் நல்லவன்னு பார்த்து அந்த ஒருத்தனை கொண்டுட்டு தான் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து இவர் நம்ம பிள்ளை படத்தில் வர மாதிரி தான். இவன் நல்லவனு பார்த்தா இவன் அதோட கேடு கட்டவனாக இருக்கிறான். அதனால் மேக்கிங் தான் நல்லா இருக்குது. நம்ம சான்சிஎஸ் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அவர் அந்த பாட்டும் ஒரு பாட்டு ஒன்று வரும், அது நல்லா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பார்க்குறம்போது சார் நல்லா தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் படம் போக நம்மளை போட்டு சாவடிக்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அருண் விஜய் வந்து இன்டர்வியூலலாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சேலத்தில் ப்ரமோஷன் பண்ணும்போதே நினச்சேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும்னு. பட் ஆனால் நான்
அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம பண்ணியிருந்தா படம் கதையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் நல்லாயிருக்கு. நம்ம கேஜிஎஃப்பில் நம்ம வந்து கதையெல்லாம் ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்கலாம். அவங்க அம்மாவுக்கோசரம் அந்த தங்கத்தை வந்து கடத்துற மாதிரி தான் இருக்குது. பட் இதுலேயும் இதில் ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சென்டிமெண்ட் வருதுங்க. பாப்பாவா? எந்த பாப்பா? ஓவராலாக இந்த படம் பார்க்குறதுக்கு நீங்கள் கம்மனு வீட்டிலே இருந்தோம்லாம். இந்த வருஷத்துல ஓப்பனிங் ஒரு தான் படம் கொடுத்தாரு, எண்டிங் ஒன்று கொடுத்துக்கிறாரு. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இட்லி கடையில் போட்டு அட்டன் அடித்தாங்க அவரை. வணங்கான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அது ஒரு மாதிரி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. எண்டிங் வந்து ரொம்ப கேவலமாக கொடுத்தாரு. மிடில் ஒன்று தான் இட்லி கடை ஒன்று கொடுத்தாரு. அது வில்லனாக அவர் பண்ணிட்டார். பட் மறுபடியும் இதில் ஹீரோவாக பார்க்கவே முடியல. அது ஹீரோவாக இல்லை இவர். ரெண்டுலேயுமே வில்லனாக வெறும் ஆக்ஷனாக தான் சார் இருந்துச்சு. எதுவும் படம் புரியலைங்க. படத்தில் என்னதான் சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்க அதுதான் புரியலன்றேன். அருண் விஜயோட டபுள் ஆக்ட். சார் பெண்ணை நம்பாதன்னு சொல்ல வர்றாரு கடைசியா. அப்படின்னு படம் பெண்ணை நம்பாதன்னு சொல்ல வர்றாரு. சார் அதான் சார் படம் புரியலைங்க சார். வெறும் ஆக்ஷனாக மட்டும் தான் இருந்துச்சு. டபுள் ஆக்ஷனு சுமாராக தான் சார். அந்த மாதிரி தான் இருக்குது. டைம் வேஸ்ட்டு. இந்த அருண் விஜய்லாம் எப்படி அப்படி ஆக்டரு அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தயவு செஞ்சு கதையை சூஸ் பண்ணுங்க. இல்லைனா கௌதம் வாசுதேவ் மேனன் கூட திருப்பி கூட நடிங்க, ஃப்ரீயாக கூட நடிங்க. நான் எதுவும் வேணான்னு சொல்லலை. அதுக்காக ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இல்லை அப்படியே ரொம்ப நாள் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராப் பண்ணியிருக்கலாம். அப்படி தான் இருந்தது. ஏன்னா ஒரு கனெக்டே இருக்காது படத்தில் பார்க்கும்போது. எங்கே போகுது, எங்கே வருது, என்ன ஆச்சு. செகண்ட் பார்ட் ஏதோ இருக்கு. ஆனால் இதில் வந்து என்னன்னா ஏஎல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது செகண்ட் பார்ட்டா? ஐயோ முடியாது. 10 தலை இருக்கிறவன் 20 தலை ஆகிடுவானா? செகண்ட் பார்ட் தான். ஆமாம் கண்டிப்பாக. கட்டத்தில் அதான் டபுள் ரோலு. அதனால் சொல்லாமல் இருந்தால் நமக்கு ட்விஸ்ட் இருக்கா படத்தில்? படத்தில் ட்விஸ்ட்டு என்னன்னா இன்னும் அந்த ரெண்டு அருவிச்சையும் பார்ப்பாங்க. அதான் ட்விஸ்ட்டு. மற்றபடி எதுவும் அந்த மாதிரி தான். மற்றபடி படத்தில் எந்த மாதிரி ட்விஸ்ட்டும் கிடையாது. ஒரு கனெக்டே இருக்காது. ஓவராலாக நமக்கு தான் தலைவலி. 16+ ஃபேமிலி பார்க்கலாம். 16+ ரத்த காட்சிகள் அவ்வளோவா இல்லை இருக்கு. ஆனால் முதல்ல கூடலாம் சண்டை போடுவாங்க. அதனால அந்த படம் ஓஹோன்னு இருக்கும். 1/2 மணி நேரம் இருந்தாலும் 1.5 மணி நேரம் இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்க சொல்லி தான் ஆகணும். அவங்க கடமை அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது தான் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ அதுதான். நல்லா இருக்கணும். நல்லா இல்லையா? நல்லா இருக்கணும். ஒரு நல்ல படமாக நடிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்டிங் ஸ்கோப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருக்கு வில்லன் ரோலோ ஹீரோ ரோலோ ரெண்டுமே ரொம்ப சூப்பராக வரும். பட் ஆனால் இந்த மாதிரி உப்புமா படம் மாதிரி ஒரு படத்தில் போய் நடிச்சுக்கிட்டுலாம் அது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஆக்டர் வந்து உப்புமா படத்தில் பார்க்குற மாதிரி அது இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக்கலாம். ஏன்னா ஒத்த தலையோட போகிறவங்களாம் 2 தலையோட வெளில வராங்களா? 4 தலையோடு வெளியே வருவீங்க. பார்த்துட்டு வெளியே வாங்க.